இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 6ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமேன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். தவக்காலத்தின் இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு நாம் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் சொல்லி ஜெபிக்கிறோம். அதேபோல ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுதும் இயேசு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சொல்லுகிறோம். இன்னும் தேசத்தின் பல தலைவர்கள் இந்த ஜெபத்தை விரும்பினார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஜெபம். அதற்கு முதல் காரணம் ஆண்டவர் இயேசுவே கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஜெபம். எனவே இயேசு ஆண்டவரே இப்படி ஜெபிங்கள் என்று சொல்லி கொடுத்த அந்த ஜெபத்தை சொல்லி நாம் ஜெபிக்கிற பொழுது, இயேசுவே ஆண்டவரே நீர் சொல்லி கொடுத்தபடியே நான் ஜெபிக்கிறேன் என்று ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக அந்த ஜெபம் கேட்கப்படும். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லுவோம். வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக என்று சொல்லி ஜெபியுங்கள். ஆம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் வல்லமையோடு பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஜெபம் உதவி செய்யும். இதோ தவ காலத்தில் ஜெபம் செய்யவும், நோன்பு இருக்கவும், தான தர்மங்கள் செய்யவும் அழைக்கப்பட்டு இருக்கக்கூடிய வேளையில் இந்த நாளில் நாம் ஜெபிப்போம். எவ்வாறு ஜெபிப்பது? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தவாறு ஜெபிப்போம். அந்த ஜெபத்தில் ஆண்டவர் இயேசு நம்முடைய செயல்பாடுகளை எதிர்பார்ப்பதை நாம் பார்க்கிறோம். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை ஜெபத்தோடு இணைந்திருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் நம்முடைய வாழ்க்கையோடு இணைந்திருக்க வேண்டும். வெறுமனே வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டு போவது மட்டும் ஜெபம் அல்ல. அதை தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவது அது தேவையில்லை. ஆண்டவர் விரும்புவது
நம்முடைய ஜெபமும் நம்முடைய வாழ்க்கை முறையும் ஒன்றாய் இணைந்து செல்ல வேண்டும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல ஆண்டவரே எங்கள் குற்றங்களை மன்னியும். ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டக்கூடிய நாம் நம் சகோதர சகோதரிகளை மன்னிக்கின்றோமா? ஆண்டவருடைய உதவியை வேண்டி நிற்கக்கூடிய நாம் நம்மிடத்திலே உதவி கேட்பவர்களுக்கு உதவி செய்கிறோமா? ஆண்டவருடைய அன்பை நாம் கேட்கிறோம், நாம் அன்பு செய்கிறோமா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எப்படி வாழ்கிறோமோ அதை பொறுத்துதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நம்முடைய செயல்களின் பொருட்டு கடவுள் நம் ஜெபம் கேட்பார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, எனவே இந்த நாளிலே நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக உங்கள் செயல்களை சரி செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை மனதார மன்னித்து விடுங்கள். உங்களுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் மனதார நமக்கு எதிராக குற்றம் செய்தவரை மன்னிக்காமலேயே வெறுமனே இந்த வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே நீங்கள் மனதார மன்னித்திருக்கிறீர்களா? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லுகிறோமே, கடவுள் விண்ணுலகில் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவசிக்கின்றீர்களா? அவர் தந்தை என்று சொன்னால் எல்லோரும் பிள்ளைகள் தானே. எல்லோரையும் பிள்ளைகளாக உங்களால் பார்க்க முடிகிறதா? சாதியின் கண்ணோட்டத்தில், மதத்தின் கண்ணோட்டத்தில், பணம் பதவி என்று எத்தனையோ பார்வைகளை நாம் கொண்டிருக்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, நாங்கள் எல்லோருடைய பிள்ளைகள். அந்த பார்வை இன்று நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஒருவரையும் ஏளனமாக பார்க்காதீர்கள். ஒருவரையும் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களாக நினைக்காதீர்கள். எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய உறவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ஜெபத்தை ஒரு நாளில் பல முறை சொல்லுகிறோம். ஆனால் அந்த ஜெபத்தை வாழ்ந்து காட்டுகிறோமா? அந்த ஜெபத்தில் உள்ள வார்த்தைகளை நாம் உச்சரிக்கிற பொழுது அதற்கு நாம் தகுதி உள்ளவர்கள் தானா? சிந்தித்து பார்ப்போம், கேள்வி கேட்டு பார்ப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு ஒரு வல்லமையான ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் வாழ்ந்து காட்டுவோம், ஜெபிப்போம். இறைவன் நம்மை, நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்த இயேசு ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி இயேசுவே. இன்றும் நீரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய விரைந்து வாரும். எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே, இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலும் அரசு பொது தேர்வுக்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். இதோ இந்த மாணவ செல்வங்களை ஆண்டவரே, நீர் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் தேர்விலே நல்ல மதிப்பெண் பெற்று 100% தேர்ச்சியை பெறும்படியாய் நீர் ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கக்கூடிய நாங்கள் அந்த ஜெபத்திற்கு ஏற்றார் போல வாழ இந்த நாளிலே ஆசீர்வதியும் இயேசுவே. தீய எண்ணங்கள், தீய பழக்க வழக்கங்கள், தீய சக்தியின் ஆதிக்கம் அனைத்திலும் இருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு நேர் விடுதலையை கொடுப்பீராக. இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர்
இவர்களை மன்னித்து உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்ளும். திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் வெளிநாடு செல்லவும் முயற்சி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய முயற்சியும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த பிள்ளையுடைய நம்பிக்கையின் பொருட்டு இவர்கள் வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பீராக. இதோ இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் இருக்கட்டும். எங்களுடைய தொழிலை ஆசீர்வதித்து கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தாரும். குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும். ஆண்டவரே, கண்ணீரோடும் வேதனையோடும் ஜெப உதவி நாடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருடைய விண்ணப்பத்திற்கும் செவி சாய்த்தரணும். இன்றே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். எங்கள் பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும். எங்கள் குடும்பங்களில் அமைதி நிலவ வேண்டும். ஆண்டவரே, மன அமைதி இல்லாமல் உடல் மன வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அமைதியை தாரும், சமாதானத்தை தாரும். ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே ஆறுதலாய் இருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.